மை சேனல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினி புருஷனை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்ச உடனே உடஞ்சு போயிடுறா. அதனால அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. நம்ம மாமியார் தான் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இவன் கேமரால பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கான் லேப்டாப்ல. பட் சவுண்ட் எதுவுமே கேட்க மாட்டுது. அதனால அவனுக்கு அங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது கேட்கல. என்னாச்சு இந்த லேப்டாப்க்கு அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்கான். இவனோட பயம் என்ன அப்படின்னா அவங்க தான் தன்னோட அம்மா அப்படிங்கறத சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி அழுது அழுது அப்படியே தூங்கிட்டா அவங்க மடியிலே படுத்து. இவனும் எதுவும் கேட்கல அப்படிங்கவுமே கதவு வாசல்ல நின்னுக்கிட்டு காதை வச்சு ஒட்டி கேட்டுட்டு இருக்கான், ஏதாவது கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க தான் உள்ள எதுவுமே பேசலையே. அதனால அவனுக்கு எதுவுமே கேட்க மாட்டுது. அப்படி உள்ள என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறந்து பாக்குறான். நம்ம ஜான்வி நல்லா தூங்கிட்டு இருக்கா. இவன் உடனே எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வி அப்படியே செந்துக்கா தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க போட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினியை தொட்டு பேசுறதுக்கு வராங்க. இவங்க டக்குன்னு எதுக்கு என் பொண்டாட்டிலாம் தொடுற அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தரன்னு இழுத்துட்டு போய் அவங்களோட ரூம்ல விட்டுவிட்டு, இங்க பாரு உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி கிட்ட நெருங்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போக பாக்குறான். அப்ப இவங்க சொல்றாங்க, நீ எந்த தைரியத்துல இப்படிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? அவளுக்கு உன்னை பத்தின எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. ஆனா அடுத்தது என்ன நடக்கும் நீ நினைக்கிற? அவ உன்னை விட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவனுக்கு கோந்துருது. அதெல்லாம் அவ என்னை விட்டு போக மாட்டா, அவ என்ன ரொம்பவே காதலிக்கிறா, நீ சும்மா வளராத அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை ரூம்ல வச்சு கதவை சத்துட்டு வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரியே ஜான்வி நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற பயத்துல ஜான்வியை ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறான். அந்த சாவியையும் வச்சுக்கிட்டு அப்புறம் நேரா வாசலுக்கு வரான். அங்க கேட்டையுமே பூட்டிடுறான், அவன் வெளியே போகாதபடி. அப்படி பூட்டிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, அங்க ஒரு கல்லு கிடக்கு. அந்த கல்லை தூக்கிட்டு அப்படியே நேரா வாட்ச்மேனை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். அவனுமே பயந்துட்டு பின்னாடி போயிட்டு இருக்கான். சார் சார் நான் எதுவும் பண்ணலையே சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த கல்லை எடுத்துட்டு இப்போ அவன் பூட்டினான்ல, அந்த பூட்டு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாக்குறதுக்கு அந்த பூட்டுல கல்லை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். பட் அது உடையல, அப்போ ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த கல்லை அந்த பக்கம் தூக்கி போட்டு, இங்க பாரு இப்ப இந்த கல்லை வச்சு பூட்டை தான் உடைச்சேன், என் பொண்டாட்டி மட்டும் வெளியே போனா அப்புறம் நான் அந்த கல்லை வச்சு உன் மண்டையை உடைச்சிருவேன், அவன் என்னதான் அவன்கிட்ட கேட்டாலும் நீ இந்த கேட்டை திறக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாவி அவன்கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்போ நைட் ஆயிடுது. நம்ம ஜான்வி இப்பதான் முழிக்கிறா போல. கண்ணை முழிச்சு பார்த்தா பக்கத்துல புருஷன் படுத்து கிடக்கான். அவன் பக்கத்துல படுக்கிறது கூட இவளுக்கு பிடிக்கல. டக்குன்னு எழுந்திருச்சு அந்த பக்கமா போயிட்டு அவன் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவன் கூட வாழக்கூடாது அப்படிங்கிற முடிவுல ரூமை விட்டு இப்ப வெளியுமே போயிடுறா. அப்படியே கீழே இறங்கி ஹாலுக்கு வந்து பார்த்தா அந்த வீடு ஃபுல்லாவே அவன் கொடுமைப்படுத்தினது மட்டும்தான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. சோஃபா திரும்பி பார்த்தா அவன் சூடு வச்சது ஞாபகத்துக்கு வருது. இந்த பக்கம் திரும்பி போட்டோவை பார்த்தா அவன் அடிச்சு போட்டதுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த பக்கம் திரும்பி இன்னொரு சோஃபாவை பார்த்தா அவன் பூவை சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான்ல, அது ஞாபகத்துக்கு வருது. பார்த்தா அதுக்கு அந்த இடத்துலதான் இவளை புடிச்சு தள்ளி விட்டதுல குழந்தையுமே போச்சு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க சிஸ்டர் இருக்கு. அந்த சிஸ்டரை பார்த்ததும் அவன் கையை வெட்ட வந்தான்ல, அதுவும் தான் ஞாபகத்துக்கு வருது. இதுக்கப்புறமும் இவன் கூட வாழ்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வீட்டை விட்டு போறதுக்கு கதவு வரைக்குமே திறந்துட்டா. இவ இப்ப சரியான முடிவு தான் எடுத்திருக்கா. ஏன்னா இதுக்கப்புறமும் அவன் கூட வாழ்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்படியே வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை போய் பார்த்தா அந்த கேட்டு பூட்டு போட்டு இருக்கு. அங்க இருக்கிற